டைட்டானிக்கை நிறைய மூவிஸ் அண்ட் புக்ஸ்லலாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிருப்போம். ஆனால் இன்னைக்கு அதை ரியலாக மேனுஃபேக்சர் பண்ண இடத்துக்கே போய் பார்க்க போகிறோம். இங்கிலாந்துல இருந்து கிளம்பி இப்போ நம்ம பெல்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டோம். இங்கே நம்ம க்ரூஸ்ல இருந்து கார் எடுத்துட்டு வெளியே போயிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் விவைவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல்ஃபாஸ்ட்ல டைட்டானிக்கை மேனுஃபேக்சர் பண்ண இடத்துல இப்போ டைட்டானிக் மியூசியமும் வச்சுருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம இப்போ டைட்டானிக் மியூசியம் வந்திருக்கோம் பெல்ஃபாஸ்ட்டில். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பெல்ஃபாஸ்ட் எப்படி க்ரியேட் ஆச்சு, இங்கே வந்து ஃப்ளாக் சீட் வச்சு லினின் தயாரிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனாக அதை எப்படி பண்ணாங்க, அதோட ஃபோட்டோகிராஃப்ஸு, அதோட சாம்பிள்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. இருக்குது இன்னும் இருக்குது. அது அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதை வந்து இங்கே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது பெல்ஃபாஸ்டோட மேப்பு கரெக்டாக அது எங்கே இருக்குன்னு போகுதோ. ஷிப் பில்டிங்கோட ஸ்டார்டிங் ப்ரோட்டோடைப். ஷிப்பு செஞ்சு லேயராக கட்டி அதுக்கப்புறம் அப்படியே அங்கே டனல் மாதிரி கட்டியிருக்காங்கல்ல, அதை திறந்தாங்கன்னா தண்ணி உள்ளே வரும். உள்ளே வந்து இங்கே நம்பிச்சுன்னா அது அப்படியே கனெக்ட் ஆகிரும் கடலுக்கோ இல்லை ஆற்றுக்கோ. இங்கே ஃபுல்லாக கட்டிடுவாங்க, இதை ட்ரை பண்ணிடுவாங்க. ட்ரை பண்ணி இந்த மாதிரி தான் லேயராக கட்டி ஃபுல் பில்டிங் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி தண்ணி ஃபில் ஆனதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போயிடும். தெரியுது ஆளுங்க நிற்கிறாங்களா, ஸோ அது தண்ணி பிளாக் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் ஷிப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டால் தண்ணி அது ஃபுல்லாகி அப்படியே போட்டு இப்படி வந்து இப்படி வெளியே வந்துடும். இங்கே நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ண நிறைய டெக்னாலஜிஸை நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். டேப் பண்ணலாம். அந்த காலத்தில் இப்படி தான் இது பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் ஃபோன் இல்லாதவங்க இதை டேப் ஏபிசிடி ஒரு இது வச்சுருப்பாங்க. இதை அழுத்தினா ஒரு சவுண்டு, ஒரு லாங் ப்ரெஸ்ஸுக்கு ஒரு சவுண்டு, ஷார்ட் ப்ரெஸ்ஸுக்கு ஒரு சவுண்டு, அதை வச்சு மெசேஜ் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ சிக்யூடின்னு இருக்கா, அதுக்கு வந்து இந்த லாங் டேஷு டாட்டு டீனா அப்படின்னா சி அந்த 4 அழுத்தினா, இது 4 டைம் அழுத்தினா கியூ, இது 4 டைம் அழுத்தினா டி. லாங் ப்ரெஸ் வந்து டேஷ் இருக்குங்களா, லாங் ப்ரெஸ் வந்து டேஷு, லாங் ப்ரெஸ் எழுத்து, ஷார்ட் ப்ரெஸ் டாட்டு. இங்கே போகிற ஞாபகம் கீழே ஏதோ லைட் வருது. ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராயிங், ஸோ ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன் கிரேன்ஸு அடுத்து சைடு போகாத இருக்குது, மேலே கீழே மட்டும் வச்சுக்கிறாங்க. This gantry here, it was so bad here, there was a car that stopped the bottom of the gantry and hauled it all day with the hospital. And if that number of 8 casualties seems a bit... அந்த பழைய காலத்து லிஃப்ட் இருக்கும்ல, இது இந்த மாதிரி லிஃப்ட் தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஷிப்புக்கு மேலே போக வர்றது, அப்புறம் வந்து இதுக்கெலாம். இவரை மேலே போகுது, கப்பலுக்கு மேலே போகணுண்டா. இங்கே பாரு அங்கே கிரேன் பார்த்தோம்ல,
ஸோ இப்போ நம்ம அந்த க்ரேன் மேலே நிற்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஷிப் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் 1 by லேயராக செய்வாங்க. வெல்டிங் இந்த பிளேட்டாக வச்சு வெல்டிங் வச்சு இப்போ அங்கே அந்த நிற்கிறாங்கல்ல அப்படி தான் நம்ம நிற்கிறோம். கப்பல் கட்டினதை சுற்றி பார்க்குறோம். கப்பல் கட்டின இடத்த டைட்டானிக் தான் மூழ்கிருச்சே, அதுக்கப்புறம் எங்கே போய் கப்பலை நீ பார்ப்பேன். இது ஒரு ரைடு மாதிரியோட இது சும்மா அப்படியே அந்த ஃப்ளக்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருப்பானுங்க எப்படி எப்படி செஞ்சாங்க அப்படின்னு. அப்படியே போகிற வழியில் பார்த்துட்டே போகணும். ஒரிஜினலாக அந்த ஷிப் கட்டுறப்ப என்னென்ன சவுண்ட் வருமோ அதெல்லாம். இது வந்து இதுதான் கப்பல். இந்த சைடு இருக்கிறது, இந்த சைடு இருக்குல்ல இதுதான் கப்பல். வேற அந்த எறும்பு உருக்கி பிளேட் பண்றாங்க. எறும்பு உருக்கி பிளேட் பண்ணி வளைக்கிறானுங்க. Shell plates that made up the hull weighed up to 4.5 tons. They were taller than my dad. The plates were overlapped on the edges. ஒரு பிளேட்டா வச்சு one after another. இது பண்றாங்க. Called a clincher. சேக்கறாங்க. Four men taught me years ago. That's how you build steel ships. On the plate. அவரா ரிவர்ட் அடிக்கறானே. There were 2 of us on the other side. பிளேட்டை சேர்த்து ரிவர்ட் அடிச்சிக்கறாங்க. Special hammer. It made a ringing sound. அடிக்கறாங்க. I can't take it back. இங்க இதல அடிக்கறாங்க. Yes, right after work. I get scared. We only had candles for gap இல்லாம ரிவர்ட் அடிக்கிறது. The constant hammering against the shell plates. You could hear it all over Belfast. Some of those boys ended up stone deaf, so they did. We were paid 31 bob a week. The heater boy in Catcher got 16 bob. அதான் இந்த ஹார்பர்ல மட்டும் அந்த டைம்ல 10,000 பேர் வேலை செஞ்சாங்க. 10,000 பேர். ஒரு ஷிப்பை முடிச்ச காட்டி இந்த மாதிரி செலிப்ரேஷன். You were proud to be an island man that day. And Titanic was the pride of Belfast. இதை டைட்டானிக் லான்ச் பண்ண டேட்டு டைம் 31 மே. ஷிப் பில்டிங் முடிச்சு தண்ணியில் இறக்குன டேட்டு 1911. Luxury will become the deciding factors on the transatlantic route. Go see. Our master of ceremonies this receives was not disappointed. There must have been 100,000 spectators. எப்படி இருக்கிறாங்க பார்த்தியா? டைட்டானிக் கப்பல் இப்படி தான் இருந்துச்சு. ஒரிஜினல் ஃபோட்டோ இது. இதான் ஒரிஜினல் ஃபோட்டோ, இந்த கப்பலோட ஒரிஜினல் ஃபோட்டோ. பாய்லர் ரூம் பாரு எவ்வளோ பெருசு இருக்குது. பாய்லர் ரூம், பாய்லர் தண்ணி சூடு பண்ணுறது. கப்பலுக்குள்ளே எப்படி இருந்துச்சு கீழேருந்து மேலே வரைக்கும். அது நம்மளே உள்ளே போகிற மாதிரி இருக்கு. மூணு பக்கமாக அப்படியே ஒரு ஃப்ளோராக மேலே போகுது. படத்தில் அந்த மாதிரியே இருக்குது.
இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் கேபின் டைட்டானிக்கில். தேர்ட் கிளாஸ் கேபின். பெல்ஃபாஸ்ட்லேருந்து சவுத் ஆம்ப்டன் போயிருக்குது. 2 ஏப்ரல் கிளம்பிருக்கு. அதான் இங்கே பில்டிங் இடத்துலேருந்து யாருமே பேசஞ்சர் யாரும் கிடையாது. இப்போ தான் கிரூவே வராங்க. சவுத் ஆம்ப்டன்லேருந்து கிளம்பி அடுத்து எங்கே போயிருக்கு? ஷெர்பர்க். ஓ, அங்கே 24 பேர் எஸ்கேப் போயிட்டானுங்க பாரு. டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு 24 பேர் இறங்கிட்டானுங்க. 10th ஏப்ரல் கிளம்பி திருப்பியும் எங்கே வந்திருக்கு? திருப்பியும் இங்கே அயர்லாந்து தான் வந்திருக்குது. டூப்ளினா, குயின்ஸ்டன். இந்த பெல்ஃபாஸ்ட்லேருந்து கிளம்பி சவுத் ஆம்ப்டன்னு, ஷெர்பர்க்கு, குயின்ஸ்டன் போயிட்டு அது எல்லாத்துக்கும் ஃபோட்டோ இருக்குது. நியூயார்க்கு போய் சேரல, அதனால் நியூயார்க்கோட அந்த ஐகானிக் ஃபோட்டோவை மட்டும் வச்சுட்டாங்க. கிவ் மீ யுவர் ட்ரையல். அதான் அந்த சேஃப் போட் மட்டும் வந்திருக்கு, இப்போ லைஃப் போட்ஸ் மட்டும் வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு ஆர்டர் எடுக்கிறாங்க, என்னன்னு சொல்லுமா? டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸா உட்காந்து பார்க்குறேன். அது கடலில் போகிற மாதிரி தெரியலையே. என் ஆளுக்கா பிறந்த நாள் சொல்லிட்டு அவள் தூங்கிட்டா. நம்ம தான் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். மோர்ஸ் கோடில் என்ன ஓடுது? ஓ, ஐஸ் வார்னிங் கொடுத்த அந்த மோர்ஸ் கோடு போகுது பாரு. சிக்யூரிட்டின்னு என்னது? ஐஸ் கட்டி நடுவில் அப்படியே ஃபார்ம் ஆயிருக்கு மலை மாதிரி கடல்ல. அந்த டைம்ல அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சென்சார் இல்லை, இதெல்லாம் கப்பல்ல இல்லை. Being a Catholic, there are 3 priests on board, and I've been a good Christian, I've been a Holy Communion, and I thought, well, God is good, He's going to take me into the... சேஃப்டி போட்டில் இருக்கிறவங்க மட்டும் நியூயார்க் ரீச் ஆகிக்கிறாங்க. ஆனால் எத்தனை நாள் ஆகிருக்கும்ல ரூட்டு கண்டுபிடிச்சி. இதுதான் அந்த காலத்தில் லைஃப் ஜாக்கெட் நடக்குது. இல்லை, லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்தாலுமே ஒரே தண்ணிக்குள்ளே குதிச்சா எப்படி ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்தாலும் ஒரே தண்ணியில் குதிச்சா அப்படி உடஞ்சி செத்துடும். 3rd கிளாஸ் பார் 25 பேருக்கு தான் சேவ் ஆகிருக்காங்க. தண்ணிக்குள்ளே விழுந்தவங்கள ஒரே ஒருத்தங்களை தான் வந்து சேவ் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட் கிளாஸில் பாரு 97% உமனை வந்து சேவ் பண்ணிக்கிறாங்க. அநேகமாக அந்த ஒரு லேடியோட கதையை தான் படமாக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு இல்லை 20 ஏறி இருக்கிறாங்க, 18 வந்து லான்ச் ஆகிருக்குது, 53 லைஃப் போட்டு இருந்துருக்கு. அதில் 2 கொலாப்ஸ் ஆகிடுச்சு. மிஸ்ஸிங் பைனாகுலர்ஸ் இங்கே போட்டிருக்காங்க. இல்லை, எவ்வளோ பெரிய ஷிப்
நீங்கள் ஒரு பைனாக்குலர் 10 பைனாக்குலர் வாங்கி வைக்க மாட்டீங்களா? டைட்டானிக் மூழ்கிற சமயத்தில் என்னென்னலாம் கம்யூனிகேஷன் பண்ணாங்க, அப்போ எல்லாரும் என்னென்னலாம் கோத்ரூ பண்ணாங்கங்கிறத இங்கே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்குறப்பவே ரொம்பவே மனசுக்கு நெருக்கமாக இருந்துச்சு. எவ்வளோ ஆழத்தில் வந்து டைட்டானிக் இருக்குங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்காங்க. சி லெவல்லேருந்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு கீழே வந்து ஷிப்பு மூழ்கிருக்கு. ராபர்ட் பெல்லோட் அவர் தான் வந்து கடலுக்குள்ளே போகிற இந்த ஷிப்பை கண்டுபிடிச்சி டைட்டானிக் கண்டுபிடிச்சிருக்காரு. பக்கத்தில் போய் தான் மூழ்கி இருக்குன்னா டெப்த் எவ்வளோ? 3785 மீட்ரு, 3.5 கிலோமீட்டர் கீழே கடலில். பா எப்படி இருக்குறா இந்த படத்துலலாம் அந்த ஒரு இந்த இது வச்சுருப்பானுங்கள கண்ட்ரோல் ரூம் அந்த மாதிரி இருக்குல்ல. ஷிப்பரு சூப்பராக இருக்கு. ஐஸ் போட டைட்டானிக் படத்தில் கடைசி நிமிஷத்தில் கூட வயலின் வாசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த வயலினும் இங்கே வச்சுருந்தாங்க. History is not something taught out of a book. History is alive and breathing. டைட்டானிக் மியூசியமை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நம்ம ஞாழிகாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக புக் பண்ணியிருந்த ஏர்பிஎன்பிக்கு கிளம்பிட்டோம். இதுதான் பெல்ஃபாஸ்ட்டில் நம்ம தங்க போகிற வீடு இன்னைக்கு. மேலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.